அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை ரெட்டியார்பட்டி பகுதியில் 13 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது பொருணை அருங்காட்சியகம். அருங்காட்சியகத்தில் உள்ள பாறையில் ஹிந்தியில் ராம் என்று எழுதப்பட்டுள்ளதால் சர்ச்சை எழுந்திருக்கிறது. அங்கு பணியாற்றும் வடமாநிலத்தவர்கள் பாறையில் ஹிந்தியில் ராம் என்று எழுதி அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜா. ராஜா, என்ன நடந்தது விவரங்கள்? வணக்கம். திருநெல்வேலியில் அமைந்துள்ள பொருணை அருங்காட்சியகம் நாளை மாலை தமிழக முதலமைச்சரால் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் அருங்காட்சியக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புல்வெளியில் வைக்கப்பட்டுள்ள பாறைகளில் ஹிந்தி மொழியில் ஸ்ரீராம் என எழுதப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. அருங்காட்சியகத்தின் அஸ்திவாரம் அமைக்கும் பணிக்காக பூமியை தோண்டும் போது கிடைத்த இயற்கை பாறைகள் வளாகத்தின் புல்வெளிகளில் அழகுக்காக அலங்காரமாக வைக்கப்பட்டுள்ளன. இப்பாறைகள் சிலவற்றில் ஹிந்தி எழுத்துக்கள் காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த எழுத்துக்களை அங்கு பணியாற்றிய வடமாநில தொழிலாளர்கள் எழுதியதாக தகவலும் தெரிவிக்கப்படுகின்றன. தொல்லியல் மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த பொருணை அருங்காட்சியகத்தில் இவ்வாறு பாறையில் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருப்பது முறையல்ல என்றும் இது அருங்காட்சியகத்திற்கும் தன்மைக்கும் எதிரானதும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட துறையினர் உரிய விசாரணை நடத்தி பாறையில் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.